தலைவர் விஜய் ரசிகர்களே, இப்போ தமிழக அரசியல ஹாட் டாபிக் என்னன்னா, மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூரில் நடக்க போகிற டிவிகே மீட்டிங் தான். வெள்ளூர் மீட்டிங்கிற்கு அப்புறம் இப்போ டெல்டா மாவட்டத்தில் விஜய் தன்னோட பலத்தை காட்ட போகிறாரு. ஆனால் இந்த மீட்டிங்கில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, அதுவும் QR கோட் ஸ்கேனிங் மூலமாக. என்னதான் நடக்குது தஞ்சாவூரில்? வாங்க கல்பனாஸ் ஃபேக்ட்ஸில் இன்றைக்கி முழு விவரத்தையும் பார்ப்போம். செங்கிப்பட்டி மீட்டிங் தஞ்சாவூரில். முதல்ல இந்த கூட்டம் தஞ்சாவூர் திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கிற செங்கிப்பட்டியில் நடக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி உட்பட 8 மாவட்டங்களோட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்துக்க போகிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் தேவையான பூத் ஏஜென்ட்களை தயார்படுத்துகிறது தான் இந்த மீட்டிங்கோட முக்கியமான நோக்கம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு. போலீஸ் அனுமதி கொடுத்திருந்தாலும் கட்சி தலைமை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. QR கோட் கொண்ட ஸ்பெஷல் பாஸ் இருந்தால் மட்டும்தான் செங்கிப்பட்டி மீட்டிங் இடத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்படுவாங்க. இதனால் தேவையில்லாத கூட்டத்தை தவிர்த்துட்டு ரொம்பவே முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் விஜய் சந்திக்க போகிறாரு. தஞ்சாவூர் ஒரு விவசாய பூமி. அதனால் விஜய் இந்த மீட்டிங்கில் காவிரி நீர் பிரச்சனை பற்றி என்ன பேச போகிறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் ரொம்பவே கவனமாக இருக்காரு. படத்தில் பேசுகிற மாதிரி ஆளுங்கட்சியை தாக்காமல் ரொம்பவே அமைதியாக ஆனால் ஸ்ட்ராங்காக பூத் லெவலில் கட்சியை வலுப்படுத்த பிளான் பண்ணியிருக்காரு. மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மீட்டிங்கிற்கு அப்புறம் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் தலைவர் விஜயோட இந்த அரசியல் பயணத்தை ஆதரிக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.